ஹாய், குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு நியூ செக்ஷன், 15வது செக்ஷன் பார்க்க போகிறோம். உங்களுக்கு தெரியும், நம்ம ஸ்டார்ட்லேயே ஃபஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தோம் மொத்தம் 18 செக்ஷன் ஐக்கியூவில் நம்ம பார்க்குறோம்னு சொல்லி. இப்போ நம்ம 15வது பார்க்குறோம். இந்த 3 செக்ஷன் இருக்குது பார்க்குறதுக்கு. இது இப்போ என்னென்னு சொன்னால் கூற்றுக்கள் நம்ம பார்க்க போகிறது. சரியா? அதாவது இதுக்கு முதல்ல நம்ம பார்த்த செக்ஷன் கூற்றுக்களும் முடிவுகளும், அது வேறு. இது கூற்றுக்கள் தனி ஒரு செக்ஷன். கிட்டத்தட்ட ரெண்டும் ஒரே மாதிரி தான், ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதால் நான் உங்களுக்கு அதுக்கு அடுத்ததாக இதை நான் உங்களுக்கு படிப்பிக்கிறேன். நீங்கள் ரெண்டையும் போட்டு குழப்பிக்கொள்ள தேவையில்லை. நம்ம இதில் கேள்விகளை பார்க்கக்குள்ள உங்களுக்கு அதில் இருக்கிற வித்தியாசம் என்னன்னு சொல்லி உங்களுக்கு விளங்கும். சரியா? சரி, ஓகே. நம்ம இப்போ கூற்றுக்கள் அந்த இந்த செக்ஷனில் எப்படி ஷார்ட்கட் இருக்கா பார்ப்போம். இல்லைன்னு சொன்னால் எப்படி அந்த கொஷின்ஸ் வந்தால் எப்படி நம்ம மேனேஜ் பண்ணலாம் என்று சொல்லியும் பார்ப்போம். ட்ரை பண்ணி பார்ப்போம். சரியா? ஓகே, வாங்க பார்ப்போம். இப்போ இதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிற கூற்றுக்கள்ன்ற செக்ஷன். அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்தது உங்களுக்கு தெரியும். அதில் கூற்றுக்களும் முடிவுகளும் காணப்படும். அதாவது இப்போ ஒரு கூற்றோ இல்லாட்டி 2 கூற்றோ இல்லாட்டி 3 கூற்றோ வந்து அதுக்கு ஒரு முடிவோ 2 முடிவோ காணப்படும். அதில் 1 சரியாயின் 1, 2 சரியாயின் 2 அப்படின்னு சொல்லி நம்ம குறிப்பிட்டு அதை பார்ப்போம். ஆனால் இதில் 4மே கூற்றுகளாக தான் தரப்படும். இந்த கூற்றுகளை வச்சு இந்த கூற்றுகளில் 3 கூற்றுகள் ஒரே ஒத்த ஒரு பொருந்துற ஒரு இது மாதிரி இருக்கும். ஒன்று மட்டும் வித்தியாசமானதாக இருக்கும். அந்த வித்தியாசமான கூற்று எது என்றதை கண்டுபிடிச்சிட்டா நம்ம புள்ளிக்கோட்டில் போட வேண்டியதாக இருக்கும். சரியா? ரைட். இப்போ அடுத்த இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால், இதில் இப்போ ஏதாவது ஒரு கூற்று பொருத்தமற்றதாக இருக்கும் என்பதனை இப்படி தாரத்தில் நம்ம எப்படி பார்க்கலாம்னு சொல்லி ஒரு ஷார்ட்கட் ஒன்று சொல்லித்தரேன், கேட்டுக்கோங்க. அதாவது இப்போ முதல்ல 2 கூற்றுக்களையும் ஒத்து போகுதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சரியா? ஃபர்ஸ்ட் தருவாங்க 2 கூற்று. 4 கூற்று இல்லை தந்துருக்காங்க தானே. இப்போ அவங்க தந்துருக்குறவங்களுக்கு இப்போ இப்போ இதில் 4 கூற்று தந்துருக்காங்க. இந்த 4லையும் இந்த 2 கூற்று, ஃபர்ஸ்டாக தர 2 கூற்றும் ஒத்து போகுதா என்று சொல்லி பார்க்கணும். சரியா? சும்மா சிம்பிளாக சொல்கிறேன். சரிதானே? இப்போ அதாவது நான் இப்போ சொல்கிறது இப்போ இந்த படிப்பிக்க போகிறதுக்கு. சரியா? இப்போ இந்த படிப்பிக்க போகிறதுக்கு தான் இப்போ நான் சொல்லித்தரேன். ஓகே, அடுத்தது சரி, ரைட். இதில் என்ன ஒத்து போகுதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். பார்த்துட்டு இப்போ 2ம் ஒத்து போனால், சரியா, ஒத்து போனால் 3வது அல்லது 4வது கூற்றில் தான் அந்த கேள்விக்கான ஒத்து போகாத கூற்று இருக்கும். இந்த 2ம் ஒத்து போற மாதிரி இருந்தா அப்ப இது 2ம் வராது. இப்போ ஒத்து போகாததானே நம்ம இப்படியே அழுகணும். அப்ப அது 2ம் வராது. இது 2ஐயும் பார்த்து ஓகேன்னு சொன்னாலும் மிச்சம் மாதிரி இந்த 2ல இது 1 தான் ஒத்து போகாததா வரும். சரிதானே? இந்த ஈஸியா கண்டுபிடிக்கணும் என்றதுக்காகத்தான் உங்களுக்கு இப்ப நான் சொல்றேன். சரியா? அப்ப நீங்க என்ன செய்யணும், முதல் 2 கூற்றுகளும் ஒத்து போகவில்லைன்னு சொன்னா, சம்டைம் அந்த முதல் 2 கூற்று ஒத்து போகலன்னு சொன்னா நிச்சயமா 3வது 4வது கூற்று ஒத்து போகும். அப்ப நம்ம அதை பார்க்கணும். இதுல ஒத்து போகல என்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கணும். இதை நம்ம 2வது கூற்றை பார்த்து ஜோதித்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா கட்டாயம் அதுல ஒத்து போகாது, ஒத்து போறதா இருக்கும். சரியா? பிறகு 3வது 4வது கூற்று ஒத்து போகக்கூடிய 1வது அல்லது 2வது கூற்றுல ஒப்பிட்டு பார்த்து கண்டுபிடிக்கிற வேணும். சரிதானே? அதாவது இப்போ உங்களுக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த 4 கூற்று தந்துருக்காங்க தானே. இந்த 4 கூற்றுலையும் ஃபர்ஸ்ட் இருக்கிற அந்த 2 நம்பர் கூற்றையும் பாருங்க. முதலாவது என்ன சொல்லியிருக்காங்க, இதில் நேற்று சனிக்கிழமை ஆகும், நாளை மறுதினம் திங்கட்கிழமை ஆகும். நேற்று சனிக்கிழமை என்ற ஒரு கூற்றும், சரியா, நேற்று சனிக்கிழமை என்றது ஒரு கூற்று. சரியா? அப்போ நேற்று சனிக்கிழமையாகும், நாளை மறுதினம் திங்கட்கிழமையாகும். அப்ப இந்த கூற்று 2 ஒத்து போகுதா? இல்லை, ஒத்து போக. இப்ப நேற்று சனிக்கிழமை என்று சொன்னா நான் இப்ப இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமையில் இருந்தா தான் நான் நேற்று சனிக்கிழமை என்று சொல்லலாம். அப்ப நாளை மறுதினம், நாளைக்கு திங்கட்கிழமையா இருக்கும், நாளை மறுதினம் செவ்வாய்க்கிழமையா இருக்கும். ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, நாளை மறுதினம் திங்கட்கிழமையா இருக்கும்னு சொல்றாங்க. அப்ப இது வருமா? வேறாது. அப்ப இந்த 2 கூற்றுலையும் தான் விட இருக்கு. அப்ப இந்த 3வது 4வது கூற்றும் சரியான கூற்றத்தான் இருக்கும். சரியா? இப்ப என்ன செய்யணும்னு சொன்னா, இப்ப நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இந்த 1வது 2வதுல ஏதோ ஒன்றுதான் பொருத்தமற்றதுன்னு சொல்லி.
அப்ப இந்த 2ம் 3 நாளும் பொருத்தமானதா தான் இருக்கும். அப்ப இப்ப அந்த முதலாவதையும் 2வது ஒரு கூற்று இந்த 3வது 4வதையும் பொருந்தக்கூடியதா இருக்கும். அது என்ன கூற்று என்றதை கண்டுபிடிக்கணும் நம்ம. சரியா? இப்ப இதுல என்ன சொல்றாங்க, 2வது கூற்றை பாருங்க. நாளை மறுதினம் திங்கட்கிழமை ஆகும் என்று சொன்னா, நாளை மறுதினம் திங்கட்கிழமை ஆகும் என்று சொன்னா இன்றைக்கு சனிக்கிழமையா இருந்தால்தான் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமையா இருக்கும். அதுக்கு மறுதினம் திங்கட்கிழமையா இருக்கும். அப்ப இந்த 2வது கூற்றும் இந்த 4வது கூற்றோட பொருந்துதா இல்லையா? நாளை மறுதினம் திங்கட்கிழமை ஆகும் என்று சொன்னா நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமையா இருக்கும் தானே. நான் சனிக்கிழமையிலிருந்து தான் இப்ப இந்த கதை கதைக்கு சொன்னா, இப்ப இன்றைக்கு சனி என்று சொன்னா நாளைக்கு திங்கட்கிழமை, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, நாளைக்கு அடுத்த நாள் திங்கட்கிழமையா இருக்கும். அப்ப இந்த ஞாயிற்றுக்கிழமை என்ற கூற்று சரி, மறுதினம் திங்கட்கிழமை என்ற கூற்று ஒத்து போகுது. அப்ப நேற்று முன்தினம் வியாழக்கிழமை என்று இப்படின்னா சனி என்று சொன்னா நேற்று என்ன கிழமையா இருக்கும்? வெள்ளி. வெள்ளிக்கு முன்தினம் என்ன கிழமையா இருக்கும்? வியாழன். அப்ப இந்த 3 கூற்றுமே சரியாக காணப்படுகின்றது. இப்ப விளங்கிட்டா உங்களுக்கு எப்படி செய்யறது? இப்ப இந்த 2வது 3வது 4வது 3ம் சரியா இருக்கு. அப்ப பிழையான கூற்று எது? இதுல நேற்று சனிக்கிழமை ஆகும் என்றுதான் பிழையான கூற்று. அப்ப இதுக்கு விடை முதலாவதா வேற. விளங்கிட்டா அப்ப எப்படி செய்யறேன்னு சொல்லி ரைட். இப்ப அடுத்த கேள்விவா. இப்ப 2வது கொஸ்டின் என்ன சொல்றாங்க, ஒரு மாம்பழத்தின் விலையினதும் ஒரு கொய்யாப்பழத்தின் விலையினதும் கூட்டுத்தொகை ஒரு தோடம்பழத்தின் விலைக்கு சமனா. அடுத்தது, அதாவது ஒரு மாம்பழத்திட விலையும் ஒரு கொய்யாப்பழத்திட விலையும் ஒரு தோடம்பழத்திட விலைக்கு சமனா என்று சொல்றாங்க. இது 2 விலையும் தோடம்பழத்துக்கு சமனாம் என்று தான் சொல்றாங்க கேள்வி. அடுத்தது சொல்றாங்க, ஒரு தோடம்பழத்தின் விலையும் ஒரு மாம்பழத்தின் விலையும் ஒரு தோடம்பழத்தின் விலை ஒரு மாம்பழத்தின் விலையிலும் கூடுதலாக இருக்கும். அதே வேளை ஒரு மாம்பழத்தின் விலை ஒரு கொய்யாப்பழத்தின் விலையில் கூடுதலாகும். இப்ப இது உங்களுக்கு வாசிக்கக்கூடிய விளங்குது. முதலாவதா சொல்லியிருக்காங்க 2ம் சமன் என்று. ஒரு மாம்பழத்திற விலையும் ஒரு கொய்யாப்பழத்தில சமன் என்று சொல்லியிருக்காங்க. ஆனா அடுத்ததுல சொல்லியிருக்காங்க என்ன, ஒரு தோடம்பழத்திற விலை ஒரு மாம்பழத்திற விலையிலையும் கூடுதலாக இருக்குமா. அதே வழி ஒரு மாம்பழத்திற விலை ஒரு கொய்யாப்பழத்திற விலையும் கூடுதலாக இருக்கும். அப்ப இது 2ம் முரண்படுது. சரியா? ரைட். 3வது நம்ம பார்க்க தேவையில்ல, அது 2ம் சரியாத்தான் இருக்கும். முதலாவது முரண்பாடு நம்ம அடுத்த 2ஐயும் பார்க்க தேவையில்ல. விளங்கிட்டா? ரைட். இப்ப ஒரு கொய்யாப்பழத்தின் விலையை போன்று ஒரு மாம்பழத்தின் விலையிலும் ஒரு கொய்யாப்பழத்தின் விலையை போன்று அப்ப ஒரு மாம்பழத்தின் விலையும் ஒரு தோடம்பழத்தின் விலை அரைவாசி. இப்ப நீங்க முதலாவது 2வது ஒத்து போடுறது தெரிஞ்சுட்டு, அப்ப இந்த 2வது நம்ம பார்க்கல, அது 2 செய்யத்தான். இது 2லயே அது ஒன்றும் செத்து போகுதா என்று சொல்லி பார்த்தா, இதுல பாருங்க, இந்த ஒரு தோடம்பழத்தின் விலை ஒரு மாம்பழத்தின் விலைன்னு கூடுதலாக இருக்கும். அப்ப இங்க வந்திருக்காங்க என்ன, ஒரு தோடம்பழத்தின் விலை ஒரு மாம்பழத்தின் விலையிலும் 2 மடங்கு ஆகும். அப்படி பாயிண்ட்ஸ் வருது. நான் ஒரு மாம்பழத்தின் விலை என்றது சமன் என்ற கொஸ்டின் இதுக்குமே பொருந்தாது. அப்ப இதுக்கும் விடை வெறும் 1 தான் வரும். சும்மா விலை செய்யலாம் தானே உங்களுக்கு பார்த்தா அது சமன் என்றும் தெரியும். ஆனா இதுல எல்லாம் இப்படி 2 மடங்கு அதிகம். ஆனா இப்ப 2வது பாயிண்ட்ஸ்ல இப்ப அதிகமாக தான் சொல்லியிருக்காங்க. அப்ப அதான அதுக்கு பொருந்தும். இப்ப பொருந்தாது முதலாவது தானே. சரியா? சரி. சரியா? இப்ப இந்த இதுல பார்ப்போம். கண்ணனின் தந்தை சங்கர் ஆவார். சரியா? கண்ணனின் தந்தை சங்கர் ஆவார். சங்கரின் மகன் பரதன் ஆவார். இப்ப கண்ணன் தந்தை தான் சங்கராம், சங்கர் மகன் பரதனா. சரியா? அப்ப கண்ணனும் சங்கரும் சகோதரர் ஆவார்கள். இது 2ம் சரியான கூற்று போட்டாச்சு. அப்ப பொருத்தமற்ற கூற்று இந்த 3 4 தான் வரும். விளங்கிட்டாரு? ரைட். அப்ப கண்ணனும் சங்கரும் சகோதரர் என்றது வருமா? கண்ணன் தந்தை தான் சங்கரன் விட்டுருக்கோம். அப்ப இப்படி கண்ணனும் சங்கரன் சகோதரர் பார்த்தாலே விளங்கிடப்பது வராது என்று. அதனால நீங்க மினக்கட்டு பார்க்கவே இல்லை, கட்டாயம் 3வது தான் விடையா இருக்கு. இப்படி ஈஸியான கொஸ்டின்களும் வரலாம். சரியா? ரைட். அடுத்த 4வது என்ன சொல்றாங்க, வடக்கு திசையை நோக்கி நடந்த சந்தானத்திற்கு இடப்பக்கத்தில் சூரியன் தோன்றியது. சந்தானத்தின் நிழல் கிழக்கு திசையில் இருந்தது. சந்தானம் பின்னேரம் வடக்கு திசையில் நடந்தான். சந்தானம் உதிக்கும் சூரியனை கண்டான். சரியா? இப்ப இதுல வடக்கு திசையை நோக்கி நடந்த சந்தானம்
சந்தானம் நடக்காது. இந்த சூரியன் தோன்றது வடக்கு திசையினது. சந்தானம் நடந்து கொண்டிருக்கிறான். சரியா? ரைட். வடக்கு திசையினது சந்தானத்துக்கு இடப்பக்கத்தில் சூரியன் இப்போ நடக்கக்குள்ள இந்த பக்கம் தான் சூரியன் தோன்றும். சரி. சந்தானத்தின் நிழல் கிழக்கு திசையில் விழுந்தது. சரியா? அடுத்து இது இரண்டும் சரி. அடுத்து சந்தானம் பின்னேரம் வடக்கு திசையில் நடந்தோம். பின்னேரம் அப்படி போனவன் திரும்ப இப்படி தண்ணி வேறு விளங்குதா? அப்ப அது ஓகே. சந்தானம் உதிக்கும் சூரியனை கண்டிருப்பேரா? இல்லை. இதுக்கு விட 4வது தான் வரும். சரியா? ரைட். அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க? இந்த வினாவில் உண்மையான கூற்று 3லும் எதிரேயுள்ள அடைப்புகள் 5 என்றவன் இல்லை. இந்த வினாவில் உண்மையான கூற்று 3லும் எதிரேயுள்ள அடைப்புகள் 6 என்றவனே உள்ளது. இப்போ இதில் இப்போ இந்த இதில் வந்து இப்போ 10வது 5வது கொஷனில் சொல்லியிருக்கிறதுபடி 2, 3, 4 சரியானது. முதலாவது தான் பிள்ளையாக வரும். சரியா? என்ன சொன்னால் இந்த வினாவில் உண்மையான கூற்று 3லும் எதிரேயுள்ள அடைப்புகள் 5ஆம் நம்பர் இல்லை. ஆனால் 5ஆம் நம்பர் வந்து இந்த 2வது இருக்கு. அப்போ இது மட்டும்தான் பிள்ளையான கூற்றாக வரும். அப்போ முதலாவது தான் வரும். சரியா? ஓகேவா? அவங்க அந்த 3லும் என்று சொல்கிறது பேலன்ஸ் இந்த 3 இதையுமே சொல்கிறாங்க. அதே மாதிரி 2வது வரைக்கும் 1, 3, 4, 3வது வரைக்கும் 1, 2, 4, 4வது வரைக்கும் 1, 2, 3 பிள்ளைங்கிட்ட தனி அப்படி தான் சொல்கிறாங்க. ரைட். பிள்ளைங்கிட்ட ரைட். இதில் இன்னொரு விதமான ஒரு டைப் இருக்குது. அது எப்படி என்று சொல்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே.